தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் லாரிகள் நிறுத்தப்பட்டு தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் நெல் கொள்முதலானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு 10% லாரி வாடகையை உயர்த்த லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரசு நிர்ணயித்துள்ள வாடகையான 598 ரூபாயை வழங்காமல் 320 மட்டுமே ஒப்பந்ததாரர்கள் வழங்குவதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தஞ்சை மாவட்டத்தில் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தால் நெல் கொள்முதல் பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து அரிசி மூட்டைகளை ஏற்றி செல்லும் லாரிகளுக்கு நிலுவைத் தொகை இருப்பதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி லாரி மற்றும் டாரஸ் உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது அறுவடை நடைபெற்று வருவதால் வேலைநிறுத்தம் காரணமாக நெல் கொள்முதல் பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு 10% லாரி வாடகையை உயர்த்த லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரசு நிர்ணயித்துள்ள வாடகையான 598 ரூபாயை வழங்காமல் 320 ரூபாய் மட்டுமே ஒப்பந்ததாரர்கள் வழங்குவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தஞ்சை மாவட்டத்தில் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தால் நெல் கொள்முதல் பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன். லாரி உரிமையாளர்கள் பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. நிச்சயமாக தஞ்சையில் லாரி மற்றும் டாரஸ் உரிமையாளர்கள் காலையற்ற வேலை நிறுத்தத்தில் இதனால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் பணிகள் பாதிப்பு அடைந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் லாரி மற்றும் டாரஸ் உரிமையாளர்கள் காலையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் தொடங்கியுள்ளனர். இதனால் நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து நெல் மற்றும் சேமிப்பு கடன்களிலிருந்து அரிசி மூட்டைகள் ஏற்றி செல்லும் லாரி மற்றும் டாரஸ்கள் கடந்த 2 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் உள்ள வாடகை நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். ஆண்டுக்கு 10% வாடகை உயர்த்த வேண்டும். மேலும் தமிழக அரசு நிர்ணயித்துள்ள லாரியின் வாடகை 598 ரூபாயும் வழங்காமல் ஒப்பந்தக்காரர்கள் வெறும் 320 ரூபாய் மட்டுமே வழங்குகிறார்கள். இதனால் பல கோடிகள் முறைகேடு நடைபெற்று உள்ளதாகவும் தெரிவிக்கின்றன. எனவே இதை குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இதனால் தஞ்சாவூர் அருகே பிள்ளையார்பட்டி சேமிப்பு கிடங்கில் 1500 லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருவதால் லாரி வேலை நிறுத்த போராட்டத்தில் இருப்பதால் இந்த பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றன. ரவினா.